மைல்ட் அட்டாக் வந்தது. இந்த இடம் அப்படி பிடிச்சிட்டு பயங்கரமா பெட்ல உருண்டு பயங்கர இது பண்ணிட்டாங்க. ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. அந்த டைரி பார்க்கும்போது தான் ஆச்சரியம், இவங்களுக்கெல்லாம் அப்பா பணம் கொடுத்திருக்காரா? எவ்வளவு சம்பளம் அப்போ? 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா 20 ரூபா. அதான் ஒரு அப்போ ஒரு படி அரிசி 1 ரூபா தான். நானும் நினைப்பேன் ஏதாவது கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சு அங்க வந்தா சும்மா தான் வருவாங்க. என்னங்க அண்ணா கஷ்டப்படுறாங்க கொடுத்துட்டு வந்து. அப்பா இந்த காய்கறி வாங்க போகும்போது காசு கொடுப்பாங்க, அதுல மிச்சம் பிடிச்சிதான் இவங்க நகைகளே சேர்த்தாங்க. நகை கூட அப்பா வாங்கி தந்ததில்லை, ஒன்றும் வாங்கி தந்தது. அப்பா செய்த ஒருத்தர் கூட திரும்பி பார்க்கலாம். உண்மை. எப்ப பாரு ஒன்றரை கண்ணு, கடவுள் யாருக்காவது ஒன்றரை கண் படைச்சிருக்காரா? எல்லாருக்கும் 2 கண்கள் தான். சோ அந்த ஒரு கண் வந்து கொஞ்சம் தள்ளி இட மாதிரி இருக்கு, அவ்வளவுதானே. அதையே நீங்க ஒன்றரை கண், ஏன்னா அதனாலதான் அவருடைய படிப்பே போச்சு இல்லையா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அப்பா உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனா அப்பா ஏமா மைல்ட் அட்டாக் வந்தது. 2 நாள் டிஸ்சார்ஜ் ஆக போறாங்க. அப்பா வந்து இந்த இடம் அப்படி பிடிச்சிட்டு பயங்கரமா பெட்ல உருண்டு பயங்கர இது பண்ணிட்டாங்க. டாக்டர் சொல்லி தான் அமிச்சாங்க, பப்ளிக் இது போகவே கூடாது. ஆனா கோயம்புத்தூருக்கு கன்வென்ஷன் மீட்டிங் கொடுத்துட்டாங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, போற உயிர் எப்ப வேணா போகும், அது சுவிசேஷத்துக்காக போகட்டும். Why not with Shobesல இன்னைக்கு என் கூட 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க யாரை சார்ந்த ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா வாழும் பொழுதே வந்து சில டைம் நம்ம நல்ல பேரும் எடுப்போம், சில டைம் வந்து நிறைய பேர் நம்மளை என்ன சொல்கிறது ஒரு தூத்தவும் செய்வாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இறந்த பிறகு இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரா அப்படின்னா அதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக கூட நம்ம பார்க்கலாம். அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் த வெட்ரன் ஆக்டர் குமரமுத்து சார் அவர்கள். ஸோ அவங்களோட மகள் மற்றும் அவரது மனைவி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்காக வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற குறைய வந்து அதையே மாற்றி ஒரு ப்ளஸ்ஸாக தான் இன்னைக்கு ஆக்கி ஒரு மிகப்பெரிய நான் சொன்ன மாதிரி ஒரு வெட்ரன் ஆக்டராக மாறினவர் தான் குமரமுத்து சார். அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாரா, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்த ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்பா சொன்னதில்ல? அதுதான் அப்பா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, எப்போ பாரு வந்து ஒன்றரை கண்ணு, கடவுள் யாருக்காவது ஒன்றரை கண் படைச்சிருக்காரா? எல்லாருக்கும் 2 கண்கள் தான். ஸோ அந்த ஒரு கண் வந்து கொஞ்சம் தள்ளி இட மாதிரி இருக்கு, அவ்வளோதானே. அதையே நீங்கள் ஒன்றரை கண். அப்போ அந்த மாதிரியெல்லாம் அவர் பேசுறாரு அப்படின்னா அப்போ அது எவ்வளோ பெரிய அவருக்கு பாதிப்பு இருந்திருக்கும். ஏன்னா அதனால தான் அவருடைய படிப்பே போச்சு இல்லையா? அந்த கண்ணை வச்சு கிண்டல் பண்ணதுனால தான் தான் படிக்கலை அப்படிங்கிறத அப்பாவே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வேதனைக்குரிய விஷயம். ஆனால் எங்ககிட்ட அந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலை. ஆனால் எனக்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அப்பா இந்த மாதிரி உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அப்பாட்ட சொன்னேன். நான் விளையாட்டுக்கு சொன்னேன், அது சீரியஸாலாம் சொல்லலை. ஆனால் அப்பா ஏமா நீயும் அந்த வார்த்தை சொல்கிற, நொல்ல கண்ணா நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அந்த ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. அப்போ அதுலேருந்து தெரியுது இல்லை அப்பாவுக்கு வந்து அந்த கண்ணை குறித்தான அந்த ஒரு வலி தனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த ஒரு விஷயத்தையே வந்து அவர் பாசிட்டிவா எடுத்துட்டு இன்னைக்கு இவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரவுண்டு, ஐ திங்க் மோர் தென் 728 ஃபிலிம்ஸ் மேல இருக்கும், 1000 மேல அடிச்சிட்டாரா? ஸோ அவ்வளோ படங்கள் அவர் பண்ணியிருக்காருன்னா வந்து அது எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தானே அப்பாக்கே இருந்திருக்கும். அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஃபேமிலியாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த அப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னும் பொழுது அது எப்படி இருக்குது? இப்போது வீட்டுக்குள்ளே எங்களுக்கு தெரியல, அப்பானா அப்பா தான், எல்லாரும் போல தானே. வீட்டுக்குள்ளேன்னு வந்துட்டா அவங்க ஒரு ஃபேமிலி இல்லையா? அப்பா மாமா எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் அப்பா. அதனால் அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு அது புரிஞ்சதில்லை. ஆனால் வெளியில் வந்து அப்பாவை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அப்பாவை பற்றி வியந்து பேசும்போது நீங்கள் அவரோட மகளா அப்படின்னு அந்த ஆச்சரியப்பட்டு கேட்கும்போதெல்லாம் தான் வந்து அப்பா எந்த இடத்துல இருக்காங்கங்கிறத அந்த வெளியில் பேசுகிறது தான் எங்களுக்கு புரியும். ஆனால் நிஜமாவே சொல்லணும்னா நான்லாம் வந்து அப்பாவுக்கு மகளாக பிறந்தது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த வரம், அம்மாவுக்கும் சேர்த்து. அம்மாவுக்கு மிகப்பெரிதான வரம். எல்லாமே அம்மாவுக்கு எல்லாமே அப்பா தான். எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் முதற்கொண்டு அம்மாவுக்கு அப்பா தான் வாங்கி தருவாங்களே தவிர இவங்க வீட்டை விட்டு எங்கேயும் போனது கிடையாது. காய்கறி மட்டும் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது மட்டும் அதுக்கு மட்டும் போவாங்க, அவ்வளோதான்.
ஒரு பயம். இன்னைக்கும் அது அவங்க அப்ப அப்படிதான் இருக்காங்க. அம்மாவுக்கு கண்டிப்பா ஒரு இல்லாத அந்த டைம் வந்து கண்டிப்பா ஒரு கையே உடைஞ்ச மாதிரி இருந்திருக்கும்ல. இல்ல இப்பவும் வரல, இப்பவும் குடும்பமே யாருமே வரல இன்னைக்கு வரைக்கும். என்கிட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா 8 வருஷம் மாதிரி இல்ல, இன்னும் கூட இருக்கிறாங்கன்னு தான் எனக்கு நினைவு. அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு, உங்க கூடயே இருக்காங்க, நீங்க அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. அன்னைக்கு அவங்க என்ன ராணி மாதிரி வச்சிருந்தாங்க, அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கிறேன். அப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மைல்டு அட்டாக் வந்தது. ஸோ ஹார்ட் அட்டாக்னு சொல்லி தான் அட்மிட் பண்ணோம். ஆனால் அது வந்து 2 நாள் டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க. அப்பா வந்து இந்த இடம் அப்படி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக பெட்டில் உருண்டு, காலையில் மறுநாள் டிஸ்சார்ஜ், ஆனால் உருண்டு பிறண்டு பயங்கர இது பண்ணிட்டாங்க. அப்போ உடனே அங்கே ஐசியூவில் இது பண்ணும்போது அப்போ தான் தெரிஞ்சது லங்ஸ் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை அப்படின்ட்டுன்னு. நுரையீரலில் நிறைய பபிள்ஸ் ஏதோ இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஏதோ ஒரு பபிள் வெடிச்சிருச்சு அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் ரொம்ப இதுவான, அப்புறம் அந்த டியூப் எல்லாம் போட்டு தான் அந்த இது இருந்தது. அதுக்கப்புறம் கடவுள் கிருபையில் ஏறக்குறைய 1 மாதம் மேலே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. அப்புறம் காவேரி மருத்துவமனையில் 1 மாதம் வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் அப்பா வந்து நிஜமாவே வந்து நான் கண்டிப்பாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவர் தன்னுடைய உயிரை அவர் வந்து ஒரு இதுவாகவே யோசிக்கலாம் தான் உண்மை. இந்த ஊழியத்தில் தான், கடவுளுடைய காரியத்தில் தான் அவர் ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்படியே அதில் மூழ்கி போயிட்டாருன்னு தான் சொல்லணும். டாக்டர் சொல்லி தான் அமிச்சாங்க. அப்பா வந்து, ஏன்னா எல்லாருக்குமே அது தெரியும்ல, நுரையீரல் அந்த சம்மந்தப்பட்ட அந்த இது வரும்போது யாரோடையும் இப்போ இது பண்ணக்கூடாது இல்லையா, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு சொல்லிட்டேன்னு. அப்போ டாக்டர் வந்து இது பண்ணி தான் சொல்லி அமிச்சாங்க, நீங்கள் இனி வந்து எங்கேயுமே அந்த பப்ளிக் இது போகவே கூடாது, பப்ளிக் மீட்டிங் போகவே கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பிளட்ல கலந்து இதாயிரும்னு. அப்போ வந்து 1 மாசமும் என்னமோ இருந்திருக்காங்க, வீட்டில் இருந்தாங்க. அந்த எதுவுமே எந்த மீட்டிங் எதுவும் கொடுக்கல. உங்களுக்கே தெரியாது இல்லாமா அப்பா மீட்டிங் கொடுத்தது, வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஆனா கோயம்புத்தூருக்கு கன்வென்ஷன் மீட்டிங் கொடுத்துட்டாங்க. ஆமா, ஆனா அவங்க போக கூடாது. அவங்க போனாங்க, உங்களுக்கே தெரியாது, வீட்டுக்குள்ளே டிக்கெட் எடுத்ததெல்லாம் தெரியாது. ஆனா இவங்க எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க, டிக்கெட் எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்ப இவங்க எல்லாம் பயங்கரமா சொல்லியிருக்காங்க எதுவுமே வேண்டான்னு. நான் வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்துட்டு மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஆமா, பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்து டாக்டர் எழுதியிருக்காங்க என்னன்னா, நீங்க பொதுக்கூட்டத்துக்கு மீறி சென்றீங்க போனீங்க அப்படின்னாக்கா உங்க உயிருக்கு மருத்துவ நிர்வாகம் பொறுப்பல்லங்கிறது அதை கொண்டு வந்து என்கிட்ட காட்டுறாங்க. அப்பா பாருமா, அதை கூட வந்து அவர் அப்போ என்ன உயிர் போயிடுங்கிறது தான் அதுல எழுதியிருக்கு இல்லைங்களா, அதை கூட அவர் சிரிச்சுக்கிட்டே தான் வந்து காட்டுறாரு. பாருமா டாக்டர் எப்படி எழுதிட்டா இருப்பாரு அப்படின்ட்டு. அப்போ அழுகதானே வரும். என்னப்பா அவங்க போக கூடாதுன்னு சொல்றாங்க, உயிருக்கு ஆபத்து, நீங்க போறீங்களான்னா, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, போற உயிர் எப்ப வேணா போகும், அது சுவிசேஷத்துக்காக போகட்டும். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அங்க கோயம்புத்தூர்ல எல்லாருமே வந்து குமரிமுத்துன்னு ஒருத்தன் வருவான், இயேசுவை பத்தி சொல்லுவான்னு காத்து இருப்பாங்க, அப்ப நான் போய் இயேசுவை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போறாரு. நான் வரேன், நான் போயிட்டு ஊருக்கு போயிட்டு நான் உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ தெரிந்தே போறாரு அவர், தெரிந்தே. ஆனாலும் அந்த உயிரை காட்டிலும் அவருக்கு வந்து சுவிசேஷம் இயேசுவை குறித்து சொல்வது தான் ரொம்ப பெரிய காரியமா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, வரும்போதே பிளட்ல இன்ஃபெக்ஷன் இதாயிட்டு தான் வந்து சொன்ன பேச்சு கேட்காத போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்பாவை பொறுத்தவரைக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். இது எப்பத்துலேருந்து இந்த பழக்கம் இருக்குமா? அவங்க நாடகத்துல இருந்தே எழுதுவாங்க, சின்ன சின்ன டைரி வச்சிருப்பாங்க. அப்போ என்கிட்ட ஒரு டைரி இருக்கு, 71ல் உள்ளது, 71ல் உள்ளது. அதான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி டைரி அப்படிங்கிறது. ஸோ இந்த டைரி வந்து அப்பா வந்து வச்சிருந்தாங்க, அப்பா பாதுகாப்பா வச்சிருந்த டைரி. இப்ப எல்லாம் பெருசு நிறைய, இது அப்பா பாதுகாப்பா வச்சிருந்த டைரி. அப்போ நான் கேட்டேன், இது பார்த்தா 71ன்னு இருந்தது. அப்போ 71 வருஷம் 71ல் உள்ள டைரினா எவ்வளோ பெரிய அது ஒரு பொக்கிஷன்ட்டு நான் கேட்டேன். அப்பா நான் எடுத்துக்கிட்டுமானோன்னா, எடுத்துக்கம்மா நாங்கள், நான் கொண்டு வந்துட்டேன். இது வந்து நான் எடுத்துகிட்டு வந்ததே ஏறக்குறைய 2006 2007 இருக்கும். அப்போது நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். அப்போத்துலேருந்து நானும் இதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக நான் வச்சுருக்கேன், இப்போ வரைக்கும் அது வச்சுருக்கேன். ஏன்னா 71னா நீங்கள் வருஷம் பாருங்கள். ஸோ டைரி எழுதுகிற பழக்கம் எப்போனா, அப்போ இந்த 71ல் இருக்கு, இந்த டைரி இருக்குன்னா அதுக்கு முன்னாடியிலேருந்தே அப்போ அந்த பழக்கம்தான். டைரியில் எல்லாத்தையும் எழுதுவாங்க, அதாவது சின்ன சின்ன விஷயம்னு நினைக்கிறதெல்லாம் கூட வந்து தெளிவாக எழுதுவாங்க. அதே போல் இதில் எழுதியிருக்காங்க 71. அக்கா வந்து இவங்க 69 கல்யாணம், 70 வந்து அக்கா பிறந்தாங்க. அந்த 71ல் புஷ்பாக்கு அக்கா பேர் வந்து செல்ல புஷ்பா. ஞான ஸ்நானம் கொடுத்தேன், எவ்வளோ காணிக்க போட்டேன், எவ்வளோ சாக்லேட் 500 கிராம் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற வரைக்கும் எழுதியிருக்காங்க.
ஆமாம், இந்த டைரி. அதே போல் இன்னொன்று கண்டிப்பாக வந்து எனக்கு கண்டிப்பாக இதை சொல்லணும் அப்படின்னா, இந்த டைரியில் வந்துட்டு அவர் கொடுக்குற குணம், ஈகை குணம் வந்து அவரோட குணம் அப்படிங்கிறது எல்லாரும் வசதி ஆன பிறகு இல்லை கொஞ்சம் பணம் கையில் இருந்தால் அவங்க கொடுப்பாங்க இல்லையா. ஆனால் அப்பா 71லேயே வந்துட்டு எழுதியிருக்காங்க, இன்று பிரேமா நாடகம், பிரேமாங்கிற ஒரு அங்கிளோடது, வரவு 20, பிரேமாவுக்கு கொடுத்தது 10. அவங்க வாங்கி ப்ரொடியூசர் அவங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தான் அதில் எழுதியிருக்காங்க. எங்கே வாங்கணும், எவ்வளோ 2 நாடகம் போட்டால் ஒரு நாடகத்துக்குள்ளதை எடுத்துருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது. அதே போல் அதில் இருக்குது, அதில் வந்து நான் 2 ரூபாய் யாரை தந்தாங்க, அதில் வந்து 50 காசு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் அப்பத்துலேருந்தே அவருக்கு வர பணம் வந்து குறைவான பணமாக இருந்தால் கூட அதில் எல்லாருக்கும் அவர் கொடுத்துட்டு வர்றது அது. அதே போல் அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப நான் பார்க்கலாமா? பார்க்கலாம், கண்டிப்பாக டைரி பார்க்க கூடாதுவாங்க. இல்லை பார்க்கலாம் கண்டிப்பா. வந்து அதுல இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, எனக்கு நான் ரொம்ப பாதுகாப்பா வைக்கிறது, கடைசி பக்கத்துல பாருங்க, வேதத்தை குறித்து எழுதியிருப்பாங்க. பைபிள் எனது வேதம் எனது சுவாசம்ங்கிற மாதிரி. ஸோ அப்பத்துல இருந்து அவர் கடவுள் பக்தியிலையும் அது அதீத ஒரு பற்று உடையவருங்கிறது வந்து அதுல இருக்கும். ஸோ அதனால தான் சில விஷயங்கள், ஏன்னா அப்பாவுடைய அந்த ஈகை குணம், அப்பாவுடைய கடவுள் பக்தி வந்து இந்த டைரியில இருக்கும். அவர் நிறைய எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி இப்போ டைரி எழுதுறவங்களுக்கு வந்து சில விஷயம் அவங்க மனசுல இருக்கிறது கூட நம்மகிட்ட சொல்லாம எழுதி வைக்கிறது டைரியில இருக்கும். அந்த மாதிரி அப்பாவோட இத்தனை டைரிகள்ல நீங்க பார்த்து வந்து ஒரு விஷயம், இது அப்பா நம்மகிட்ட சொல்லாமையே போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் ஏதாவது இருக்கு? எல்லாருக்கும் கொடுத்தது சொல்லாம போயிட்டாங்க. அது டைரி பார்க்கும்போது தான். இப்போ தங்கச்சி கூட சொன்னாங்க, தங்கச்சி வந்து இது நான் 71ல இருந்து இது ஒன்று தான் என்கிட்ட இருக்கு. தங்கச்சி கிட்ட வந்து இப்போ ஏறக்குறைய 20 டைரிக்கு மேல தங்கச்சி வச்சிருக்காங்க அப்படின்ட்டுன்னு. அது எல்லாத்துலேயுமே அதை நாங்கள் படிக்கும்போது பார்த்தாக்கா, யாருக்கு கொடுக்குறேன்னு எங்கள் யார்ட்டையுமே சொல்லுவோம். அம்மா எங்களை விட்டுருங்க, அம்மா கிட்டே சொல்ல மாட்டாங்க அப்பா யாருக்கு கொடுக்குறேன்னு. அந்த டைரி பார்க்கும்போது தான் ஆச்சரியம், இவங்களுக்கெல்லாம் அப்பா பணம் கொடுத்துருக்காரா, இவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு, ஏன்னா எழுதுகிற பழக்கம் இருக்கனால எல்லாத்தையும் அவர் எழுதுவார்ல. அதனால டைரியை பார்க்கும்போது தோணுச்சுன்னா எல்லாமே கொடுத்துருக்கேன், இவங்களுக்கு கொடுத்தேன், அவங்களுக்கு கொடுத்தேன், அதுதான். அப்ப எழுதும் போது கூட நீங்க டக்குன்னு ஒரு போடணும், டக்குன்னு என்னதான் எழுதுறாரு, யாருக்கா ஏதாவது கொடுத்துருக்காரு அப்படி அடுத்தவங்க டைரியை பார்க்க கூடாதும்பாங்க. இத நான் கையில வச்சுட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கறேன், இல்ல நான் பெர்மிஷன் கேட்டுதான் பாக்குறேன். இல்ல நான் பார்த்தது இல்ல, திருட்டுத்தனமா படிச்சிருக்கா, படிக்க மாட்டேன். அவ்வளவு ஒரு கொள்கையோட இருந்திருக்கீங்க. இத பார்த்துட்டு கொள்கையோட இருந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்துட்டு கிடக்குறேன் இப்போ. இல்ல நீங்க சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு நாளுமே எழுதியிருக்காரு, இந்த நபரை சார்ந்து இவ்வளவு கொடுத்துருக்கேன். எவ்வளவு சம்பளம் அப்போ? அதான் 5 ரூபா 10 ரூபா 5 ரூபாய் 20 ரூபாய். அதான் ஒரு நாள் அப்போ ஒரு படி அரிசி 1 ரூபா தான். அதே போல அவரு தனக்கு யார் கொடுத்தாங்களும் எழுதியிருக்காரு. பாத்து இவங்க கிட்ட இருந்து நான் இதை வாங்கினேன்னு அதுல எழுதியிருப்பாரு. இல்ல அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, தான் யாருக்கு கொடுத்தோம், நான் யார்கிட்ட இருந்து வாங்கினேன், யாரு தனக்கு உதவி பண்ணாங்க, அதெல்லாம் கூட அவர் அதுல எழுதியிருப்பாரு. இல்ல அந்த ஒரு பங்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. பாதி டைரியில அப்படிதான் இருக்குங்க. அப்பத்துல இருந்தே எல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அதுல அவர் 71ல அவரோட சம்பளம் 10 ரூபாய் 5 ரூபாய் தானே, அதுல கூட காணிக்க போட்டேன்னு தான் எழுதியிருப்பாரு பாருங்க. மாதம் 2 ரூபாய் காணிக்க போட்டேன். அப்பத்துல இருந்து அந்த கடவுளுக்கு கொடுக்குற அந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்தே இருக்கு. கஷ்டப்படுற காலத்துல இருந்தே கடவுளுக்கும் கொடுத்திருக்காரு, மத்த எல்லாருக்குமே அவரு. பாருங்க 1971 இதெல்லாம் வந்து ரொம்ப பொக்கிஷமான ஒரு விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு எவ்வளவு மிஸ் பண்றீங்க சார்? மிஸ் பண்ணலன்னு சொல்லலாம், உங்க கூட தான் இருக்காரு ஐயா, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் ஏதாவது நம்மளுக்கு அந்த ஒரு வந்துட்டே இருக்கும்ல, ஃபிளாஷ் ஆயிட்டே இல்ல, ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கல்ல? ஆமா, ஏதாவது நினைச்சுக்கிட்டே ராத்திரி எல்லாம் தூக்கம் வராது. ஏதாவது நினைச்சிட்டே கிடப்புனா 2 மணி 3 மணி ஆயிரும் தூக்கம் வர்றது. அது ஒரு நேரம் நினைக்க கூடாதுன்னு கண்ணை மூடிக்கிட்டே கிடப்போம், அதுதான் நினைவு. நம்மளை தாண்டி நம்ம பசங்க அவங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்ன்றது தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனா அவர் நிறைய கொடுத்துருக்காருன்னு கொடுத்தே தான் நான் சொன்னேன். கலைவாணரை வச்சு சொன்னேன், கலைவாணர் நம்ம ஊருக்காரர் தானே, அவர் எவ்வளவோ செய்து கஷ்டப்பட்டார்ல, நீங்க ஏன் அந்த மாதிரி பண்றீங்க, தனக்கு போகத்தானே தானம் அப்படின்னு சொன்னா, உனக்கு யாராவது சொல்றதை கேட்டுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு கிடக்காத, கடவுள் நமக்கு கொடுப்பாரு. நான் கடவுள் கொடுக்குறாரு இல்ல, அதை நம்ம பிரயோஜனப்படுத்தணும்ல அப்படின்னு கேட்டா, கடவுள் கொடுக்குறாரு நம்ம கொடுக்குறோம். அதான் அப்பா வந்து கண்டிப்பா இதை நான் பதிவு பண்ணி சொல்லணும். விசிட்டிங் கார்டுலாம் இருக்கும் இல்லையா அப்பா, அது லெட்டர் பேடு,
லெட்டர் பேடு விசிட்டிங் கார்டெல்லாம் இருக்கும். அதில் ஒரு வார்த்தை இவராகவே உருவாக்கி ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். ஏன்னா அப்பா நிறைய விஷயங்கள் நல்ல காரியங்கள் அது இது பண்ணுவாங்க. ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கொடுப்பதை கெடுப்பவன் இருப்பதை இழப்பான். அது நானும் என் சின்ன பொண்ணும் இப்போ ஒருக்கா பேசிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட. இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களப்பா, நமக்கு கஷ்டம் இருக்கு, நமக்கு இருக்கிற கஷ்டத்தை நமக்கு இவ்வளவு இருக்கிறதுக்கு ஒரு அளவு தீர்க்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு சரி சரின்னு ஒன்றுமே பேசலை. சாயந்தரம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க விசிட்டிங் கார்டு. ஸோ அந்த அளவுக்கு கொடுக்குற குணம் வந்து என்ன செய்யும். இதனால நிறைய இழந்திருப்பீங்கல்லம்மா. பைசாலாம் கொண்டு வருவோம். இப்போ ஒருத்தர் வீட்டுக்காரங்க வந்தால் சம்பாரிச்சிட்டு வருவாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம்ல. நானும் நினைப்பேன் ஏதாவது கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சி அங்கே வந்தால் சும்மா தான் வருவாங்க, ஒன்றும் இருக்காது. என்னங்க அண்ணா கஷ்டப்படுறாங்க கொடுத்துட்டு வந்துங்க. பைபிள் வந்து அப்பா ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஸோ அந்த பைபிளில் வந்து ஒரு 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 கட்டளைன்னு ஒன்று இருக்குது, ஒரு வார்த்தை என்னன்னா, நம்மளுடைய வருமானத்தில் வந்து 10ல் 1 பாகம் நம்ம கொடுக்கணுங்கிறது இருக்கு. இவர் என்ன பண்ணுவார், கரெக்டாக எழுதுவார், சில்லறை கூட மிஸ் பண்ண மாட்டார். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு 100 ரூபா இல்லைங்களா, 100 ரூபாயில் 10 ரூபா, அப்போ 10ல் 1 பங்குனா 10 ரூபா. அது சில்லறைகள் வரும்ல சில சமயத்தில், அந்த சில்லறையை கூட கணக்கு பார்த்து கரெக்டாக அந்த தசம பாகத்தை எடுத்து உண்டியலில் போட்டுருவார். பெரிய உண்டியல் ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு, அந்த உண்டியலில் போட்டுருவார். அந்த தசம பாகத்தை உண்டியலில் போட்டு அவர் தனக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ அம்மாவுக்கு அதெல்லாம் கிடையாது, அதை அப்படியே எடுத்து யார் யாருக்கு எங்கெங்கே கொடுக்கணுமோ கொடுத்துருவாங்க. அம்மாவுக்கு காசு எப்படி கையில் வரும் அப்படின்னா, அப்பா இந்த காய்கறி வாங்க போகும்போது காசு கொடுப்பாங்க, மீன் வாங்குறதுக்கு இல்லை ஏதாவது மிச்சம் பிடிச்சி தான் இவங்க நகைகளே சேர்த்தாங்க. நகை கூட அப்பா வாங்கி தந்தது இல்ல. சொல்லுங்க, நகை கூட வாங்கி தரமா? நீங்க வாங்குறது தான் எல்லாம். ஒன்றும் வாங்கி தந்தது இல்லை. இன்னைக்கு இறந்த பிறகு அம்மா நினைச்சீங்களா இவங்களாம் நம்மள என்னைக்கு நான் ஒரு நாள் வந்து பாப்பாங்கன்னு தான் நம்ம நினைச்சோம்? நான் நினைக்கல. அப்போ கூட நினைக்கல, இவ்வளவு பேர் நம்ம இவ்வளவு செய்யறோமே நம்மள நாளைக்கு பார்ப்பாங்கன்னு நினைக்கல. அதே மாதிரி அவங்க யாரு, இதுதான் உலகம். ஒருத்தராவது வந்து எப்படி இருக்கிறீங்கன்னு கூட கேட்கறதுக்கு இல்லையோ. ஆனா நீங்க எங்கன்னா தூரமா பாத்திருப்பீங்களே அந்த சார்ந்த நபர்களை? எவ்வளவோ வருத்தமா இருக்கும். அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் நாங்களும் பார்ப்போம்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, இவங்க வந்து இன்னார் வந்து அப்பாவால தான் இந்த இடத்துக்கு வந்தாங்கங்கிறது தெரியும். ஒரு சில நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, இன்டர்வியூ கொடுக்கும்போது பார்ப்போம் அந்த ஒரு எனக்கு இவங்க இல்லை அம்மாக்கு, ஏன்னா அம்மா எப்பவுமே எதுவுமே எதிர்பார்க்க. இன்னார் வந்து சினிமா சார்ந்தவர்கள் தான் நான் சொல்றேன், சினிமாவை சார்ந்தவர்கள் தான் நான் சொல்றேன். அப்போ அவங்க வந்து எப்படி இல்லை குமரிமுத்து அண்ணன் தான் இதை எனக்கு செஞ்சாரு அப்படின்னு எல்லாரையும் சொல்லுவாங்க. குமரிமுத்து அண்ணன் தான் செஞ்சாருன்னு ஒரு வார்த்தை வரவே, ஒருவேளை வந்து அது கௌரவம், அவங்களுக்கு அது கௌரவ குறைச்சலா இருக்கும்னு நினச்சி விட்டுருவாங்களா, இல்லை இன்னாரால தான் நம்ம மேலே வந்தோங்கிறது. ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இன்னாரால மேலே வந்தோன்னு சொல்றதே வந்து பெரிய விஷயம் இல்லை, அது இங்கே கிடையாது. ஆனால் அப்பாவுக்கு அந்த குணம் இருந்தது இல்லை. அப்பா வந்து அதெல்லாம் எல்லாருக்குமே நல்ல விஷயம், யார் தனக்கு உதவி பண்றாங்க அதெல்லாம் பெருமையா அப்பா சொன்னாங்க. ஆனால் வேற யாருமே எதுவுமே சொல்லலை. அந்த எதிர்பார்ப்புகள் இருந்தது. எங்களை தவிர்த்து அம்மாவை ஏதாவது ஒரு கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறதும் இருந்தது. ஆனால் இன்னைய வரைக்கும் அதை அவ்வளோதான். ஆனால் அது அப்பா செஞ்சாங்க. என்னன்னா அதான் இப்போ முன்னாடி நான் பதிவு பண்ணல, இப்போ சினிமாவில் கொஞ்சம் இல்லாதவங்க, இப்போ இறந்து போனவங்க, இல்லை சினிமா ஃபீல்ட் அவுட் ஆனவங்க, இவங்களெல்லாம் போய் அப்பா பார்த்தாங்க இல்லையா. ஆனால் அதை மாதிரி இப்போ யாருமே வந்து ஒருத்தர் கூட பார்க்கலையே இல்லையா, அதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால அப்பா செய்த ஒருத்தர் கூட திரும்பி பார்க்கலாம், அதான் உண்மை. அந்த ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு கண்டிப்பா இருக்கும். அவருடைய மரணத்துக்கே வரல, அதுதான் எங்களுக்கு வந்து இப்போ அம்மாவை கேட்குறாங்கங்கிறது இன்னொரு விஷயம். முக்கியமா சொல்லணும்னா அது எல்லாருமே சினிமாவிலிருந்து அரசியலேருந்து எல்லாரும் வந்தாங்க. ஆனா அப்பாவால மேல வந்தவங்க ஒருத்தர் கூட நாங்க அங்க பார்க்கல. ஆமா, அதுதான் இன்னும் அதீத வருத்தம். ஆனா எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து பல பேர் சிரிக்க வைக்கிறோம், ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அந்த மேடை, அவர் நாடகமா இருக்கட்டும் சினிமா துறையிலையா இருக்கட்டும், அந்த சிரிப்புக்கு பின்னாடி பல சோகங்கள் இருந்திருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஆனால் அதை அந்தெல்லாம் விட்டு ஒரு கலைஞனா வந்து எல்லாரையும் பெர்ஃபார்ம் பண்ணி சிரிக்க வைக்கணுன்ற ஒரு தருணம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை அது? அப்பா வந்து அது அப்பாவே பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மாவுடைய மரணம். ஆமாம், அது பதிவு பண்ணியிருக்காங்க. அப்பா பரபாஸ் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் இருந்தாங்கன்ட்டுன்னு.
அப்போ அப்பா அந்த நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு வந்து சொல்கிறாங்களாம் உங்களுடைய அம்மா இறந்துட்டாங்கன்ட்டுன்னு. ஆனால் அப்பா அந்த நாடகத்தை நடித்து முடித்து கொடுத்துட்டு தான் போயிட்டு பாட்டியை அடக்கம் பண்ணதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே வெளியே காமிச்சிக்க, சினிமான்னு வந்துட்டு இல்லை நாடகம்னு வந்தாக்கா தன்னுடைய சொந்த காரியங்கள் எதுவுமே வெளியே காட்ட முடியாது, இல்லை அந்த காரியங்களை முடிச்சு கொடுத்துட்டு தான் போக முடியும். கண்ணிலேயே பேசிடுவாங்க அப்படின்னு கண்டிப்பா அது அந்த பழக்கம் இருக்கும். இப்போ அவர் அந்த இறந்த அந்த தருணம் கண்டிப்பா அவருக்கு அந்த வலி இருந்திருக்கும்ல. தான் மனைவிக்கு வந்து இவ்வளோ பேரை நம்ம செஞ்சோம், இன்னைக்கு நம்ம சுத்தி இத்தனை பேர் இல்லைனாலும் கடைசியில நம்ம மனைவியும் குழந்தைங்க தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு நிச்சயமா இருந்திருக்கும்ல. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அண்ணே அவங்கள கை விட்டுறாதீங்க அண்ணே, ஒன்றும் தெரியாதவங்க பாவமாக இருக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வீடு வாங்கி கொடுங்கன்னு. அதுக்கு நான் வாங்கி கொடுக்காத என் உயிர் போவாது, கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம்மா அருணான்னு பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. வாங்கி கொடுத்துட்டு தான் நான் போவேன்னாங்க. அது 2-3 மாதத்துல இதாகிடுச்சு. நீங்க சொன்னது போல அவருக்கு அந்த வருத்தம் வந்து இருந்தது. என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து அப்பா ரொம்ப சீரியஸ் ஆகுறாங்க. அப்போ ஒரு இன்ஜெக்ஷன் வந்து காலையில போடுறாங்க, ஓகேங்களா. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போது சொன்னாங்க கண்ணில் இருந்து தண்ணி மட்டும் 2 சைடு தண்ணி மட்டும் வந்துட்டே இருந்தது அப்படின்றது. ஸோ அப்போது அவர் எதை நினச்சி அந்த இது கண்டிப்பாக அம்மா பிள்ளைகள் எங்களை குறித்த இந்த இதுதான் அவருக்கு இருந்திருக்கும், விட்டுட்டு போகிறோமே. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.